ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம். ஸோ இந்த vlogல பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய அம்மா அப்பா கூட நான் ஒரு ஃபுல் டே நாங்கள் வெளியில் சுற்றிட்டு இருந்தோங்க. ஸோ என்னெல்லாம் பண்ணோம், என்னெல்லாம் சாப்பிட்டோன்றது தான் இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பாக நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஓ தாங்க போயிருந்தோம். இப்போ ஐபிஓன்ற ஸ்டோர், எலக்ட்ரானிக் ஸ்டோர் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து ஒரே கடையில் இருக்குன்ற மாதிரி எங்கள் அம்மா தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரியலங்க, அதுவும் அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இங்கே போய் பார்க்கலாம். எதுக்கு போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் ஓடவே இல்லைங்க, ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து அது ஸ்டாப்பே ஆகிடுச்சுங்க, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ நியூ வாஷிங் மிஷின் பார்க்கலான்றதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் எல்லா கடையிலையும் போய் கொஞ்சம் ரேட்லாம் நம்ம கம்பேர் பண்ணிட்டு வரலான்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா ஐபிஓ தான் போயிருந்தோம். இதுவும் அம்மா ரெக்கமெண்ட் பண்ணனால தான். ஆனால் உள்ளே போய் பார்த்திங்கன்னா வந்து லைக் நமக்கு நார்மலாக எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே வந்து எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கம்மி கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது இந்த கடையில். ஸோ அதை வந்து பார்த்துட்டு ரேட் கொஞ்சம் விசாரிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடனே நாங்கள் லஞ்சுக்கு தாங்க போயிருந்தோம். அதுவும் A to B தாங்க போயிருந்தோம். செம்ம பசி. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1:30 ஒரு 2 போல் இருக்கும். ஸோ மிஃப்ரா வேறு இருந்தாலா, ஸோ அவளுக்கும் பசிக்கும்னு சொல்லி ஃபஸ்ட்டு லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷிங் மிஷின் ரேட்ஸ்லாம் கேட்குறதுக்கு அதர் ஸ்டோர்ஸ்க்கெலாம் நம்ம போயிட்டு வரலான்றதுனால ஃபஸ்ட்டு லஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். நானும் அம்மாவும் பார்த்திங்கன்னா மினி மீல்ஸ் மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அப்பா வந்து ஒரு ஃபுல் வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ அது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னை மொபைல்ஸ் தான் போயிருந்தோம். ஸோ டேடிக்கு வந்து அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. வாஷிங் மெஷினோட ரேட் வந்து நாங்கள் ஒரு 10 மினிட்ஸில் விசாரித்து முடிச்சிட்டோங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தனால அவர் வந்து ரொம்ப நேரமாக வந்து பேசிகிட்டு இருந்தார். லைக் ரொம்ப நாள் ஆச்சுல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து. ஸோ நாங்கள் வந்து நானும் அம்மாவும் எங்களால் முடியல அதுக்கு மேலே. நாங்கள் அங்கே இருக்கிற சோஃபாவில் போய் நாங்கள் உட்காந்துட்டு அங்கே டிவிலாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருந்தார். ஸோ மிஃப்ராவும் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஜாலியாக ஓடி பார்த்துட்டு இருந்தா அண்ட் டிவிலாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு பக்கம் சாங்ஸ்லாம் வேறு ஓடிட்டு இருந்தது. ஸோ அவளும் வந்து ரொம்ப டயர்டாகி உட்காந்துட்டா. தாத்தா வந்து வர மாதிரி தெரியல, நம்ம வந்து ஒரு ஓரமாக உட்காந்துருவோன்னு சொல்லி நாங்கள் உட்காந்த மாதிரியே உட்காந்துட்டா. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஈவினிங் போல் நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா பீச் போயிருந்தோங்க. ஸோ பெசன்ட் நகர் பீச்சுக்கு நார்மலாக ஒரு பீச்சுக்கு நம்ம எப்படி விசிட் பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி தான் போயிருந்தோம். ஆனால் வந்து இது எங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருந்தது. பிகாஸ் இந்த ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் எதுலேயுமே வந்து பார்க்கவும் இல்லை. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி நடந்துட்டு இருந்தது. லைக் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 டேஸ்க்கு வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குதுன்ற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுட் ஸ்டால்ஸுங்க. லைக் ஒரு 55 ஃபுட் ஸ்டால்ஸோ ஏதோ இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊரோட ஸ்டால்ஸுமே அங்கே இருந்துச்சுங்க. லைக் ஒரு ஊருக்கும் ஒன்று ஸ்பெஷல் இருக்கும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா சேலம்க்கு வந்து தட்டு வடை செட் அப்படின்னு போட்டு ஒரு ஃபுட் ஸ்டால் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த தட்டு வடை செட் சாப்பிட்ணுன்னா நீங்கள் அந்த ஸ்டாலுக்கு போய் எக்ஸ்க்ளூசிவாக சாப்பிட்டுக்கலாம். அண்ட் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் அந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் 90s கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு ஸ்டாலுங்க. நீங்கள் நம்ம 90ஸில் வந்து என்னென்னலாம் சாப்பிட்ருக்கோம், என்னென்னலாம் விளையாடிருக்கோம், சின்ன சின்ன டாய்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து தனி ஸ்டாலுங்க. அந்த புளிப்பு மிட்டாய் எல்லாமே வந்து அங்கே கிடச்சிது. அண்ட் அந்த ஸ்டாலில் தான் கூட்டமும் ஜாஸ்தியாக இருந்தது. 90s கிட்ஸ் எல்லாருமே வந்து அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவங்களோட கிட்ஸ்க்கெலாம் வந்து அதை டேஸ்ட் பண்ணி கொடுக்கணும்ல, அந்த ஃப்ளேவர்லாம் அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்றனால அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க.
ஸோ ஃபைனலி வந்து 50 ஸ்டால்ஸுமே வந்து அப்படியே பொறுமையா நடந்து வந்து ஒரு கடையிலயும் என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு எல்லாத்தையுமே எட்டி பார்த்துட்டு, லைக் என்னலாம் வாங்கணும்னு தோணுச்சோ அதெல்லாம் அங்கேயே வாங்கி வாங்கி சாப்பிட்டாச்சுங்க. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. அந்த வென்யூவோட டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் செம்ம க்ரௌடும் கூட. நாங்க வந்து ஒரு ஃப்ரைடே தான் போயிருந்தோம். ஸோ ஃப்ரைடேவே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா, அப்போ நீங்க சாட்டர்டே, சண்டே இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும். லைக் இத வந்து அன்னைக்கே அப்லோட் பண்ணணும்னு நெனச்சேன். பட் என்னோடய ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது. ஸோ அதனால் சீக்கிரமாக என்னால் அப்லோட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் மிஃப்ராவை வச்சு எங்கள் அப்பா வந்து வளைச்சி வளைச்சி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா க்யூட்டாக வேர்சஸ்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் அங்கேயே சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்ம தமிழ் கல்ச்சர்ஸ் அந்த டான்ஸ்லாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஸ்டேஜில் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ்லாம் போயிட்டுருந்தது. ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அங்கே நின்று ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே தாங்க அவங்க வந்து பீச்லேயே வந்து ஸ்டேஜ்லாம் வந்து போட்டுட்டு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. அதையும் வந்து சும்மா சொல்லக்கூடாது. நம்ம மக்கள் வந்து அதை உட்காந்து எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து அவ்வளோ கிளாப்ஸ்லாம் தட்டி லைக் அவங்கள பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி நமக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த வைபே வந்து ஒரு மாதிரி வந்து சொல்லவே முடியல. சூப்பராக இருந்தது. அண்ட் நீங்கள் அங்கே இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு. ஒரு பக்கம் ஃபுட்டு, ஒரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸுன்னு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல தட்டு வடை செட்டு எங்கள் அப்பா வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அதை வாங்கியும் சாப்பிட்டுட்டாரு. வீட்டில் வந்து இவ்வளோ பீட்ரூட் கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பாக சாப்பிட்டுக்க மாட்டேன். ஸோ வெளியில் வந்து இதெல்லாம் வந்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட ஒரு டே செம்ம ஜாலியாக அண்ட் ஃபன்னாக போச்சுங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அண்ட் இனிமேல் நம்ம விலாக்ஸ் எல்லாமே துபாயிலேருந்து வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you next video. டாடா, டேக் கேர் மக்களே. பை பை.